நமது டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/12/2025 கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பயணத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தாருடன் தொலைதூரங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது வசந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய அளவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சுபவிரய பிராப்தம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்திலிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீரக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வசந்தங்களும் அனுகூலங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோகம், சுபவிரய பிராப்தம், அசையாமச பொருள் சேர்க்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்து அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகள் விஷயத்தில்
கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய முதலீடுகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையுமே ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை, லாபத்தை, தொழிலில், உத்தியோகத்தை, படிப்பு தடை எல்லாவற்றிலும் சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை மணி 3:42 வரை சந்திராஷ்டமத்தை பாதித்த அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மாலை மணி 3:43 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலைகள் இல்லை என்றாலும் குடும்பத்தில் குழப்பங்களை தவிர்த்து கொள்வதும் வாகனங்களில் சிறிது நிதானத்துடன் இருப்பதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யத்தில் அதீத கவனம். மேலதிகாரிகள் விஷயம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.